இந்த உடல் ஒரு கோயில். இந்த நெற்றி ஒரு கதவு. அந்த கதவின் மையத்தில் புருவங்களுக்கு இடையில் ஒரு மறைந்த ஒளி இருக்கிறது. அதை யோகிகள் சித்தர்கள் மூன்றாவது கண் என்று சொன்னார்கள். ஒரு காலை ஒரு பக்தன் கோயிலுக்குள் நுழைகிறார். அவரது மனதில் 1000 எண்ணங்கள். ஆனால் இதயத்தில் ஒரே வேண்டுதல், அமைதி. பூசாரி அவரை அழைக்கிறார். வலது கையின் மோதிர விரலால் சந்தனத்தை ஆசீர்வாதமாக வழங்குகிறார். அது வெறும் மணமல்ல, அது ஒரு பரம்பரை. அது வெறும் குளிர்ச்சி அல்ல, அது ஒரு நினைவூட்டல். நீங்கள் தெய்வீகமானவர். அவர் மெதுவாக நெற்றியின் மையத்தை தொடுகிறார். அந்த தருணத்தில் மனம் அமைதியாகிறது. மூச்சு ஆழமாகிறது. உள்ளே ஏதோ திறக்கிறது. சந்தனம் நெற்றியை மட்டுமல்ல, அவனது அகந்தையையும் குளிர்விக்கிறது. விபூதி 3 கோடுகளாக வரையப்பட்டால் அது வாழ்க்கையின் 3 உண்மைகள்: பிறப்பு, வாழ்வு, அழிவு. அதன் நடுவிலிருக்கும் சந்தன புள்ளி நிலையான சாட்சியம். பெண்கள் வட்டமாக அணிவார்கள், பூரணத்தின் குறி. ஆண்கள் புள்ளியாக அணிவார்கள், ஏகத்தின் குறி. ஆனால் உண்மையில் அந்த குறி எல்லோருக்கும் ஒன்றுதான். அது சொல்லுவது, உன் உள்ளே இருக்கும் ஒளியை மறக்காதே. சந்தனம் குளிர்ச்சி தருகிறது, ஆனால் அதைவிட அறிவு தருகிறது. கோயிலிலிருந்து வெளியே வரும்போது அந்த மனம் நீங்கலாம், ஆனால் அந்த நினைவு நீங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீ நெற்றியை தொடும்போது உன் உள்ளத்தை தொடு. ஒவ்வொரு முறையும் சந்தனம் அணியும்போது உன் எண்ணங்களை தூய்மைப்படுத்து. வாழ்க்கை நல்லது, அது ஒரு பரிசு. ஆனால் அது வெறும் நல்லதாக இருக்க வேண்டாம், அது நிறைந்ததாக இருக்கட்டும்.